வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் பானு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான ரெசிபியோட நம்ம மீட் பண்ணுறோம். அது என்னென்னா கோவில் பிரசாதம் சீரீஸில் கடம்ப சாதம் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துடலாம். பருப்பு 2 கப்பு போல் நம்ம வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு நான் 2 கரண்டி எண்ணெய், சின்ன கரண்டி இருந்தால் போதும். எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூட 2 அதே மாதிரி சின்ன கரண்டி அளவுக்கு நெய் தாளிக்கும் போதோ நம்ம சமைக்கும் போது கொஞ்சம் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். கடைசியாக தான் நம்ம நெய் நிறைய சேர்ப்போம். அதனால் இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டால் போதும். இப்போ நான் என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு 10-12 வெரைட்டி ஆஃப் காய்கறி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட கூடவும் செஞ்சாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு எதாவது கிடைக்கல 1-2 இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், வெந்தயம் ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா சீரகம் பொரிஞ்சதும் ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. இதில் நான் வெங்காயம் சேர்க்கலை. யூஸ்வலாக கோயிலில் பண்ணும்போது வெங்காயம் பூண்டு சேர்க்க மாட்டாங்க. அதனால் நம்ம வெங்காயம் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக எடுத்திருக்கேன். நல்லா தக்காளி வதங்கப்புறம் ஒரு நெல்லிக்காய், காய்கறி போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக குடமிளகாய், கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, சும்மா ஒரு கைப்பிடி இருந்தால் போதும். எல்லா காயுமே சேப்பக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அப்புறமா மாங்காய், கேரட்டு, பீன்ஸு, வெண்டைக்காய், எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க. நம்ம என்னென்ன காய் எடுத்து வச்சுருக்கோமோ அப்படி. பொதுவாக நாட்டுக்காயாக போட்டு செய்வாங்க, டேஸ்ட்டுக்கு நல்லா கொடுக்கும். சௌச்சௌ, மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைக்காய், வாழை தண்டு, கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெளியில் வைக்க முடியாது. அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு, வாழைக்காய், அப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது உப்பு காரம்லாம் ஒன்றுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சல் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் கதம்ப சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இதோட அளவு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. குக்கரில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு சவுண்ட் விட்டால் கூட போதும். நான் அப்படியே ஓப்பனாக தான் குக் பண்ண போகிறேன். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். முழுக்கடலை, மொச்சக்கொட்டை, காராமணி, இது 3த்தையும் நல்லா சோக் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி வேக வச்சது அப்படிங்கிறதுனால அந்த தண்ணியை அதை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் போல் அப்படியே மூடி வச்சுருங்க. காய் நல்லா வெந்துடும். வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. இப்போது காய் நல்லா வெந்திருக்கு. ஏதாவது ஒரு காயை எடுத்து நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அப்படி வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போது நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் கொதி வரணும். அதுக்கு முன்னாடி பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பருப்பையும் கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி நம்ம தாராளமாக விட்டு கொதிக்க வச்சுருங்க. ஏன்னா நம்ம யூஸ்வலாக செய்கிற சாம்பாரை விட இதுக்கு நிறையவே தேவைப்படும். அதனால் தண்ணி தாராளமாக விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இது 1 கிலோ சாதத்துக்கு
போதுமானதாக இருக்கும். நல்லா கலந்துட்டு தண்ணி நல்லா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இன்னுமே கொஞ்சம் நெய் விட்டுட்டு சாம்பார் பொடி சொன்னேன் இல்லையா, அந்த பொடி இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவிட்டு இறக்க வேண்டியது தான். சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு டீஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவிட்டு நெய் கொஞ்சம் விட்டு இறக்கி வச்சிட வேண்டியதுதான். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாதம் கலக்கும் போது இந்த சாம்பாரை எடுத்துக்கலாம். நம்ம மொத்தமாக கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சாம்பார் இழுக்கும், அப்போ சீக்கிரமாக கெட்டியான மாதிரி இருக்கும். அதனால நம்மளுக்கு வேணுங்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா சாதத்தில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம தயிர் சாதத்துக்கெலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கும் போதே லேசாக நல்லா மசிச்சுட்டு, ரொம்ப இது பண்ண வேண்டாம், லைட்டாக நம்ம சூடாக இருக்கும் போது நல்லா மசிச்சுட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன் இந்த சாதம் அளவுக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தேவைன்னா விட்டுக்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு நெய் விட்டிங்க அப்படின்னா தான் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு காயெல்லாம் எடுத்து வச்சுருங்க, அப்புறமா சாம்பார் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா வேணுங்கிற அளவுக்கு தாராளமாக காயை எடுத்து விட்டுக்கோங்க. இது காயோடு சேர்ந்து சாப்பிடும் போது தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். காய் விருப்பப்படாதவங்க கூட இந்த சாம்பாரோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த காய் நல்லா வெந்துட்டதுனால அந்த ஒரு இதே தெரியாது உங்களுக்கு. இப்போது சாம்பார் விட்டுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம யூஸ்வலாக கலக்கிற சாம்பார் சாதத்தை விட இதுக்கு ஒரு 2-3 கரண்டி கூடவே தேவைப்படும். அதனால் நல்லா தாராளமாக விட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த ஒயிட் ரைஸே தெரியாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அதில் ஊற இன்னுமே டேஸ்ட் கொடுக்கும், ஆனால் சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். ஸோ நம்ம முன்னாடியே கலந்து வச்சுட்டாலும் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சாம்பார் விட்டு கலந்து அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். காயெல்லாம் நம்மளுக்கு ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் இது. நீங்கள் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் கூட நார்மலாக வைக்கிற சாம்பாரை விட இந்த மாதிரி சாம்பார் செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கும் உங்களுக்கு. சில கோயில்களில் மிளகு கூட சேர்த்துப்பாங்க, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். முழு மிளகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஒயிட் ரைஸோட கலரே தெரியாது. நம்ம சாம்பார் தண்ணியாக தான் வச்சுருக்கோம், அதனால் நீங்கள் எவ்வளோ ஊற்றினாலும் அந்த சாதம் கொஞ்சம் வெள்ளையாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ அது நல்லா எக்ஸ்ட்ராவாக விட்டு அது ஒரு 5 நிமிஷம் அதில் ஊறிச்சு அப்படின்னா நல்லா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். இது பிசிபெலாபாத் கிடையாது, இது டோட்டலி டிஃப்ரெண்ட். இது கோயிலில் செய்யக்கூடிய கதம்ப சாதம். பாருங்கள், எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாம்பார் இருக்க மாதிரி கலந்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டி ஆகிட்டு சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே அந்த ஸ்மெல்லு அந்த நெய்யோடு சாப்பிடும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.